Hello friends, welcome back to our channel. நம்ம சேனலில் விண்டோஸில் மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து கவர் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு கவர் பண்ணி. ஸோ இன்றைக்கி விண்டோஸ் 11 பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹிடன் ட்ரிக்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்ன வீடியோனா விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்விசிபிள் ஃபோல்டர், சீக்ரெட் ஃபோல்டர் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் யூஸ் பண்ணாமல் இன்விசிபிள் ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருக்கும் காட்டக்கூடாத ரகசியமான ஃபைல்ஸில் வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கலாம் உங்கள் டெஸ்க்டாப்பில். அண்ட் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அது Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணால் எல்லாம் தெரிஞ்சிடும்ல? கண்டிப்பாக தெரியாது. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, இன்விசிபிள் ஃபோல்டர், அதை யாராவது Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் பண்ணாலும் அந்த ஃபோல்டர் இருக்கிறது தெரியாது. எப்படி க்ரியேட் பண்ணுறது, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விண்டோஸ் 11 டெஸ்க்டாப்பில் எப்படி இன்விசிபிள் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ விண்டோஸ் 11 மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுமா? என்கிட்ட விண்டோஸ் 10 தான் இருக்குது, அப்போ நான் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. விண்டோஸ் 10 வந்து தாராளமாக இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களாலேயும் ஒரு இன்விசிபிள் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக பொறுமையாக வந்து பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு இன்விசிபிள் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் Ctrl+A செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் அது தெரியக்கூடாது. அதை எப்படி ஹிடன் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ண கிடையாது. இது மோஸ்ட்லி சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி சில பேர் தான் வந்து தெரியாமல் இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரோ இது ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுவீங்க. ப்ரோ அது உங்களுக்கு பழசு, மற்றவங்களுக்கு புதுசு தானே. ஸோ புதுசாக இருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களோட டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 255 சொல்லி கொடுத்துட்டு கை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. நம்ம எந்த ஒரு நேமும் வந்து கிடையாது, நம்ம கொடுக்கல. நம்ம அந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம நேம் இல்லாமல் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோல்டர் ஐக்கான நம்ம எப்படி மறைக்கிறதுனா, ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனோடனே கஸ்டமைஸ் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் சேஞ்ச் ஐக்கான் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஜஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ட்ரீ பக்கத்தில் ஒரு ஃபோல்டர் இருக்கா, மேலே அப்லோட் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த 3 ஃபோல்டருமே வந்து இன்விசிபிள் தான் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே நீங்கள் அந்த ஃபோல்டர் வந்து இன்விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செலக்ட் ஆல் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நம்ம இப்படி பண்ண செலக்ட் ஆல் கொடுத்தாலும் ஷோ ஆகக்கூடாது. இப்போது இந்த இன்விசிபிள் ஃபோல்டருக்குள்ளே 3 ஃபைலை வந்து நம்ம தூக்கி காப்பி பண்ணி போடுவோம்ல. எஸ், மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சீக்ரெட் ஃபோல்டரில் 3 ஃபைல்ஸை வந்து நம்ம போட்டுட்டோம். ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு. எஸ், நீங்களே வந்து பாருங்கள். இப்போ நான் டெஸ்க்டாப்லேருந்து 3 ஃபைல் தூக்கி அந்த சீக்ரெட் ஃபோல்டருக்குள்ளே வந்து போட்டுறேன். ப்ரோ இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போது நான் வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வேளை வச்சிருப்பானு சொல்லிட்டு Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் எந்த இடத்துல வந்து Ctrl+A கொடுத்தாலும் ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் எந்த இடத்துல நான் வந்து சீக்ரெட் ஃபோல்டர் வச்சுருக்கேன்னு. அதை எப்படி ப்ரோ ஹிடன் பண்ணுறதுனா, எஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷோ ஒரு ஆப்ஷன் வந்து போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் இங்கே ஆட்ரிபியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஹிடன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து கேட்கும், உள்ளே இருக்கிற நீங்கள் சப் ஃபோல்டர் உள்ளே ஏதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கும் இது வந்து அப்ளை ஆகும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போது தட் மேஜிக் Ctrl+A கொடுப்போமா? நீங்கள் பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண இன்விசிபிள் ஃபோல்டர் தெரியலை. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து Ctrl+A கொடுத்தாலும் செலக்ட் ஆல் கொடுத்தாலும் ஷோ ஆகாது. இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கும், ப்ரோ இது எப்படி ப்ரோ நான் எடுக்கிறது, எங்கே போய் எடுக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பீங்க. Windows+E ப்ரெஸ் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து போயிருங்க. அதில் மேலே வியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணணும்னா ஷோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் 1 செகண்ட் உங்களுக்கு நான் செலக்ட் ஆல் கொடுத்து காட்டிடுறேன். செலக்ட் ஆல் கொடுத்தாலும் நீங்களே வந்து பாருங்கள், அந்த இன்விசிபிள் ஃபோல்டர் வந்து ஷோ ஆகலை. இப்போது 1 செகண்ட் நான் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து போகிறேன். ஸோ வியூ ஸோ ஹிடன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ மறுபடியும் வெளியே பேக் வாங்க. இப்போ Ctrl+ செலக்ட் ஆல் கொடுங்க. நீங்களே வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஹிடன் அந்த சீக்ரெட் இன்விசிபிள் ஃபோல்டர் வந்து ஷோ ஆகுது. ஓப்பன் பண்ணி 3 ஃபைல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதாங்க சிம்பிள் மெத்தட். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், இப்போ நான் இன்விசிபிள் ஃபோல்டரை மறுபடியும் நான் வந்து நார்மல் ஃபோல்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா நான் எந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதே மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, கஸ்டமைஸ் சூஸ் பண்ணுங்கள், சேஞ்ச் ஐக்கான கொடுங்க, ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள், ஓகே கொடுத்தோடனே இப்போ நமக்கு வந்து ஃபோல்டர் வந்து தெரியுது. இப்போ ஹிடனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிரே ஷோ ஆகுது. இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க,
ஹிடன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. இப்போது ஷோ ஆகுதான். நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் நேம் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஹாய்னு கொடுத்தாச்சு, நம்ம ஓகே வந்து கொடுத்தாச்சு. ஜஸ்ட் இப்போ நார்மல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் 3 ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் டு நார்மல் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கடத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த சமயத்தில் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு என்ன பிடிச்சிருக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் மறுபடியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் வீடியோவில் சந்திக்கிறேன்.